ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கிட்டப்ல ஒரு ரெப்போசிட்டரி கிரியேட் பண்ணியிருக்கோம். ரெப்போசிட்டரினா ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்மளோட லோக்கல் செட்டப்ல கிட் எல்லாத்தையும் வந்து இன்ஸ்டால் பண்ணி ரெடியா வச்சிருக்கோம். இப்போ நம்ம ப்ராஜெக்ட் எங்க பண்ணியிருக்கோம்? ரெப்போசிட்டரியில பண்ணியிருக்கோம். இப்போ அந்த ப்ராஜெக்ட் நம்மளுக்கு லோக்கல்ல வந்து நம்ம கொண்டுட்டு வரணும் கரெக்டா, அப்பதான் நம்ம அதுல ஒர்க் பண்ண முடியும். ஸோ ரெப்போசிட்டரி நம்ம இதுல இருக்கிற கிட்டப்ல இருக்கிற ரெப்போசிட்டரிய அது வந்து ரிமோட்னு சொல்லுவாங்க. ஓகே, கிட்ல இருக்கிற ரெப்போசிட்டரி ரிமோட்னு சொல்லுவோம். கிட்ல இருக்கிற ரெப்போசிட்டரிய ரிமோட் அப்படின்னு சொல்லுவோம். இதுல வந்து கிட்ல இருக்கு, கிட்டப்ல இருக்கு, இன்டர்நெட்ல இருக்கு, ரைட்? கிட்டப்ல இருக்கு. இப்போ நம்ம இங்க லோக்கல்ல இருக்குதுன்னா பிசி, லேப்டாப், நம்மளோட லேப்டாப்ல இதை வந்து லோக்கல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், ரிமோட்ல இருக்கிற கோட அந்த ரெப்போசிட்டரிய நம்ம லோக்கலுக்கு கொண்டுட்டு வரணும். ஓகேவா? லோக்கலுக்கு எப்படி கொண்டுட்டு வருவோம்? ஸோ கைண்ட் ஆஃப் காப்பிங். ஓகேவா? அதுதான் வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறோம். கிட் க்ளோன் அண்ட் கிட் ஸ்டேட்டஸ். ஸோ கிட் க்ளோன்னா என்ன? cloning a repository on our local machine. So cloning na என்ன? Copy ன்னு அர்த்தம். So cloning that repository na இங்க ரிமோட்ல இருக்கு, அது on our local machine. local machine இது லேப்டாப் or பிசி, நம்மளோட லோக்கல் மிஷின்ல அந்த எல்லா கோடையுமே க்ளோன் பண்றது, அதுதான் வந்து கிட் க்ளோன் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு வந்து சின்டாக்ஸ் வந்து கிட் க்ளோன் யூஆர்எல், அந்த ஸ்பெசிபிக் யூஆர்எல் அப்படின்ட்டு. அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் இங்க வந்து நான் வந்து கிட் க்ளோன். இப்போ நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட்ல ஆக்சுவலா வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும். நான் மட்டும் டக்குன்னு எங்கேயாவது பண்ண முடியாதுல்ல, ஏதோ ஒரு ஃபோல்டர்ல நான் கிரியேட் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்றேன், ஓகே, டைரக்டா நான் டெஸ்க்டாப்புக்கு வந்துடுறேன். டெஸ்க்டாப்ல ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றேன். ஓகே, இங்க இருக்கு ஃபோல்டர். அந்த ஃபோல்டர் நேம் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு நான் இப்போ வந்து போடுறேன். ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இங்க வந்து இருக்கு ஒரு ஃபோல்டர் தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். நம்ம சிஸ்டம்ல ஒரு ஃபோல்டர் தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ நான் டெர்மினல்ல ஓபன் பண்றேன். இப்போ நான் என்ன பண்ணணும், இப்போ நான் வந்து ஒரு ரூட் டைரக்டரியில இருக்கேன். டில்ட்னா என்னது? ரூட் டைரக்டரி. அதுல இருக்கேன், ஒரு ரூட் ஃபோல்டர்ல இருக்கேன். இப்போ நான் வந்து டெஸ்க்டாப்புக்குள்ள இருக்கிற ஃபர்ஸ்ட் ஃபோல்டருக்குள்ள போகணும். அப்ப நான் என்ன பண்ணணும்னா சேஞ்ச் டைரக்டரி அப்படின்னு இருக்கு. சிடினா சேஞ்ச் டைரக்டரி, சேஞ்ச் ஃபோல்டர்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ சிடி ஃபர்ஸ்ட் நான் எங்க போகணும்? டெஸ்க்டாப். இதை வந்து நான் டெஸ்க்டாப்ல தானே வச்சிருக்கேன். ஸோ டெஸ்க்டாப் போகணும். ஓகே, டேப் நம்ம லைட் கொஞ்சம் ஸ்பெல் பண்ணிட்டு நம்ம டேப் பண்ணாலே அது ஷார்ட்கட், அது ஆக்சுவலா வந்துடும். அதுக்கப்புறம் டெஸ்க்டாப் நான் கிளிக் பண்ணிட்டு டெஸ்க்டாப்குள்ள ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். ஓகேவா? ஸோ சிடி ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். நான் எஃப் மட்டும் கேப்ல அனுப்புறேன், அழுத்திட்டு டேப் கொடுக்குறேன். டேப் கொடுத்தோன்னே எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்னு வந்துருச்சு. ஸோ போயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம எங்க இருக்கோம்? ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்ல இருக்கோம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் இந்த ஒரு ஃபோல்டர்ல தான். இப்போ நான் இங்க சொன்னல இந்த ஃபோல்டருக்குள்ளதான் எனக்கு நான் பண்ணி வச்சல கிட்டப்ல வந்து நம்ம ரெப்போசிட்டரி கிரியேட் பண்ணோம்ல, அந்த ரெப்போசிட்டரி இதை இங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கல ஃபர்ஸ்ட் ரெப்போசிட்டரி. இந்த ப்ராஜெக்ட் அப்படியே ரீட்மி ஃபைல் எல்லாமே சேர்ந்து எனக்கு அதுக்குள்ள வரணும். ஓகேவா? இப்போ நான் வந்து இது உள்ள ஓபன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த ரெப்போசிட்டரியில ஒண்ணுமே இல்லை, தெரியுதா? ஒண்ணுமே கிடையாது. இந்த ரெப்போசிட்டரியில நம்ம எதுவுமே வச்சிடல. ஓகே, இப்போ நான் வந்து கிட் க்ளோன் பண்றேன். க்ளோன் பண்ணனா இந்த ஃபைல் அப்படியே இது உள்ள வரும். ஓகே, இப்போ பார்க்கலாம். இப்போ டெர்மினல்ல கிட் க்ளோன் என்ன சின்டாக்ஸ்? கிட் க்ளோன் யூஆர்எல் கொடுக்கணும். என்ன யூஆர்எல் கொடுக்கறது? இங்க வந்து பாத்தீங்கன்னா கோடுன்னு இருக்கா. கோடுன்றத நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா லோக்கல் செட்டப் குள்ள பண்ணணும்னா HTTPS நம்ம இதை அப்படியே காப்பி பண்ணணும். இந்த யூஆர்எல் அப்படியே காப்பி பண்ணணும். காப்பி பண்ணிட்டு அப்படியே இங்க கொடுக்குறேன். நீங்க இங்க கொடுத்தீங்க அப்படின்னா அது அப்படியே உங்களுக்கு க்ளோன் ஆயிடும். மொத்தமா அப்படியே க்ளோன் ஆயிடுது. க்ளோன் ஆயிட்டதுக்கு அப்புறம் நான் வந்து இப்போ அந்த ஃபோல்டர் உள்ள போய் பார்க்கலாம். இங்க நான் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் எம்டியா இருந்தது. இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் ரெப்போசிட்டரி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. இது உள்ள பாத்தீங்கன்னா ரீட்மி ஃபைல் வேற இருக்கு, ரைட்? நான் ரீட்மி ஃபைல் ஓபன் பண்ணனா ஓகே, நான் இப்போ வந்து ரீட்மி ஃபைல இதுல நான் வந்து ஓபன் பண்றேன். ஓகே, நியூ விண்டோஸ் ஓபன் பண்ணிட்டு இப்போ இதுல வந்து ஓபன், இப்போ இது விஎஸ் கோட். ஓகே, விஎஸ் கோட்ல ஓபன் பண்றேன். டெஸ்க்டாப்குள்ள ஃபர்ஸ்ட் ஃபோல்டர்ல இதுதான், இதை நான் ஓபன் பண்றேன். ஓபன் பண்ணேன் அப்படின்னா இங்க பாருங்க ரீட்மி ஃபைல் இருக்கா. நான் அங்க என்ன கொடுத்தனோ அது அப்படியே வந்துடும், ரைட்? இப்போ இதுதான் வந்து கிட் க்ளோன். கிட் க்ளோன் அப்படின்னா என்ன அப்படின்னா
see cloning repository அந்த ரெப்போசிட்டரியை க்ளோன் பண்றது ஓகேவா கிட்டப்ல இருக்கிற ரெப்போசிட்டரியை உங்களோட லோக்கல் மிஷினுக்கு கொண்டுட்டு வரது தான் கிட் க்ளோன் ஓகே அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ்னா ஸ்டேட்டஸ் டிஸ்பிளே த ஸ்டேட்டஸ் ஆஃப் த ஸ்டேட் ஆஃப் த கோட் இப்போ இப்போ இங்க வந்திருக்க ஓகேவா இங்கே நம்ம டெர்மினல் ஓபன் பண்ணலாம் ஏதர் நம்ம டெர்மினல்லே ஓபன் பண்ணா அது கொஞ்சம் கிளம்ஸியா இருக்கும் ஸோ நான் வந்து விஎஸ் கோட்லயே வந்து ஓபன் பண்றேன் டெர்மினல் எப்படின்னா வியூல போகணும் மேல வந்து இதுல வந்து வியூ போகணும் வியூல டெர்மினல்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு டெர்மினல் ஓபன் பண்ணீங்கன்னா எனக்கு இங்க டெர்மினல் ஓபன் ஆகும் ஸோ நீங்க இங்கே வந்து டெர்மினல் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து கிட் ஸ்டேட்டஸ்ன்னு கொடுக்குறேன் கிட் ஸ்டேட்டஸ்னா என்ன இப்போ நான் வந்து எடுத்துட்டேன் அதுல ரெப்போசிட்டரில இருந்து கோட் எல்லாத்தையுமே நான் இங்க கொண்டுட்டு வந்துட்டேன் இப்போ இந்த கோட்ல நான் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிருக்கேனா என்னோட லோக்கல் மிஷின்ல அப்படின்றது தான் கிட் ஸ்டேட்டஸ் சொல்லும் அதுதான் வந்து இங்க டிஸ்பிளே த ஸ்டேட் ஆஃப் த கோட் நம்ம என்ன கோட் வந்து என்ன ஸ்டேட்ல இருக்குன்றத சொல்லும் என்ன ஸ்டேட்ல இருக்கு நம்ம எதுவுமே பண்ணல நம்ம ஜஸ்ட் எடுத்திருக்கோம் ரைட் அதே தான் இங்க சொல்லும் நத்திங் டு கமிட் நீங்க எதுவுமே பண்ணல பவித்ரா நீங்க எதுவுமே இன்னும் நீங்க சேஞ்ச் பண்ணல அப்படின்றத நத்திங் டு கமிட் அப்படின்னு சொல்லுது ஸோ நம்ம மெயின் பிரான்ச்ல இருக்கோம் யூஆர் ஆன் த மெயின் பிரான்ச் அப்படி இப்படின்னு சொல்லுது நான் என்ன பிரான்ச்ல என்னன்றத நம்ம அப்கமிங்ல பார்க்கலாம் பட் இப்போ நத்திங் டு கமிட் அப்படின்னு இருக்கு ரைட் இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு ஒரு ஓகே இப்போ வந்து ஒரு சின்ன சேஞ்ச் பண்றேன் ஓகேவா ஸோ now I set up the machine அப்படின்னு நான் கொடுக்குறேன் ஓகேவா இப்போ நான் சேவ் பண்றேன் இப்போ நான் வந்து இந்த புதுசா வந்து கொடுத்தது நான் சேவ் பண்ணியிருக்கேன் இப்போ இங்க பாருங்க எம்என் மாறி இருக்கும் ஏன்னா நான் மாடிஃபை பண்ணியிருக்கேன் இந்த இதை வந்து மாடிஃபை பண்ணியிருக்கேன் கீழே காட்டுது பாருங்க மாடிஃபைடு இந்த ஒரு இதை வந்து மாடிஃபை பண்ணிருக்கேன் இப்போ என்ன ஆகுது கிட் ஸ்டேட்டஸ்ன்னு நான் போடுறேன் போட்டிங்க அப்படின்னா சி நான் வந்து ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அந்த சேஞ்ச் எப்படி காட்டுது யுவர் பிரான்ச்சஸ் நான் கொஞ்சம் க்ளோஸ் அப் கொண்டு வரேன் ஓகே யுவர் பிரான்ச்சஸ் அப் டு டேட் வித் திஸ் அதுக்கப்புறம் நீங்க வந்து சேஞ்சஸ் பண்ணிருக்கீங்க என்ன சேஞ்ச் பண்ணிருக்கீங்க ரீட்மி ஃபைல மாடிஃபை பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி காட்டுது ரைட் மாடிஃபைடு அப்படின்ட்டு இருக்கு பாருங்க இங்க மாடிஃபைடு அப்படின்ட்டு இருக்கு இப்போ நான் என்ன பண்றேன் ஆட் பண்ணிட்டு என்ன ஆட் பண்றேன்னா index.html ஆட் பண்றேன் நீங்க எந்த வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க நான் index.html ஆட் பண்றேன் h1ல ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன் ரைட் இப்போ கொடுத்துட்டு நான் அகைன் கிட் ஸ்டேட்டஸ் கொடுக்குறேன் இப்போ இங்க பாருங்க கிட் ஸ்டேட்டஸ்ல என்ன காட்டுது ரைட் என்ன காட்டுது நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் இது வந்து புது கிட் ஸ்டேட்டஸ் ஓகே இந்த கிட் ஸ்டேட்டஸ்ல என்னென்ன கொடுத்துருக்கு மாடிஃபைட் ஃபர்ஸ்ட் மாடிஃபை பண்ணியிருக்கேன் எதை மாடிஃபை பண்ண ரீட்மி ஃபைல் மாடிஃபை பண்ணியிருக்கேன் அண்ட் index.html என்ன பண்ணியிருக்கேன் அன்ட்ராக்டு ஃபைல் நியூ ஃபைல் புதுசா அதுக்கு என்ன ஃபைல் இந்த ஃபைல் ஏற்கனவே இல்லவே இல்லை ரெப்போசிட்டரி நான் புதுசா ஆட் பண்ணிருக்கேன் ஸோ அன்ட்ராக்டு ஃபைல் அப்படின்னு காட்டுது ரைட் ஸோ இந்த மாதிரி என்னென்ன ஸ்டேட்டஸ் இருக்கு அப்படின்னா அன்ட்ராக்டுனா இப்போ நம்ம நியூ ஃபைல் ஆட் பண்ணோமா நியூ ஃபைல் ஆட் பண்ணும்போது கிட் டஸ் நாட் இட் ட்ராக்ட் அது முன்னாடி அந்த கிட்டப்ல இல்லவே இல்லை அந்த மாதிரி ஒரு ஃபைல் நீங்க புதுசா ட்ராக் பண்ணிருக்கீங்க அப்படின்றத அன்ட்ராக்டு ஃபைல் அப்படின்னு காட்டுச்சு ஸோ அடுத்தது மாடிஃபைட் நம்ம சேஞ்ச் பண்ணோம் ஏற்கனவே இருக்கிற ரீட்மி ஃபைல ஒன்று சேஞ்ச் பண்ணியிருக்கோம் இங்க நம்ம வந்து ஒரு புது லைனை வந்து ஆட் பண்ணியிருக்கோம் இந்த லைனை வந்து அது மாடிஃபைடு அப்படின்னு காட்டுது ஸோ சேஞ்ச் பண்ணதை மாடிஃபைடுன்னு காட்டுது அண்ட் ஸ்டேஜ்டுன்னா என்னன்னு பார்க்கலாம் பட் இது அன்மாடிஃபைட்னா என்னன்னு பார்த்தோம்ல நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ணல ஸ்டார்டிங்ல வந்து நமக்கு ஒண்ணுமே சேஞ்ச் பண்ணாததான் நம்ம வந்து அன்மாடிஃபைட் அப்படின்னு காட்டுது இப்போ ஸ்டேஜ்டுன்னா என்னன்னு நம்ம பார்க்கலாம் ஓகே சரி ஃபர்ஸ்ட் இது சொல்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு வேற ஒன்று டீட்டெயில்டா சொல்லணும் சரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்து இதுல வந்து ஆட் கமிட் அப்படின்ட்டு ரெண்டு இது இருக்கு ஓகே சி ஃபர்ஸ்ட் வந்து கமிட் அப்படின்னா என்ன கமிட்மெண்ட் அப்படின்னா என்ன கமிட்மெண்ட் அப்படின்னா இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கமிட்மெண்ட் குள்ள போறது அப்படின்னு அர்த்தம் மீனிங் ஒரு வெட்டிங் மாதிரி ஓகே ஒரு மேரேஜ் நடக்கிறது ஓகேவா பட் ஆட் அப்படின்றது ஒரு என்கேஜ்மெண்ட் மாதிரி ஒரு கெட்டிங் ரெடி டு மேரேஜ் கெட்டிங் ரெடி டு கமிட்மெண்ட் அப்படின்ட்டு ஸோ இதுனா வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுனா வந்து நம்ம மேரேஜ்னு எடுத்துக்கலாம் ஓகே இட்ஸ் டோட்டலி ஃபார் த என்னது ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ் தான் ஓகே ஸோ இதை வந்து என்கேஜ்மெண்ட் அப்படின்ட்டு எடுத்துக்கலாம் ஓகே என்கேஜ்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ ஆடுன்றது ஒரு என்கேஜ்மெண்ட் மாதிரி ஸோ கெட்டிங் ரெடி டு கமிட்
ஓகேவா? ஸோ மேரேஜ்ன்றது கமிட்மெண்ட், ஆல்ரெடி கமிட்டட், ஸோ அன்சேஞ்சபிள் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து இப்போ நான் எந்தெந்த ஃபைல்ல இப்போ நான் கிட் ஆட் அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா, ஸோ இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் ஸ்லைட் போனேன். கிட் ஆட் அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா என்னென்ன ஃபைல்லாம் கொடுக்குறனோ அது எல்லாமே வந்து கமிட் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஸோ ஸ்டேஜிங் ஏரியால ரெடியா இருக்கு, ஸோ ஸ்டேஜிங்ல ரெடியா இருக்கு, ஸோ நான் அதை கமிட் பண்ண போறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ கமிட்ல கொடுத்துட்டேன் அப்படின்னா இட் இஸ் அன்சேஞ்சபிள், அந்த ஸ்டேஜிங் ஏரியால வந்துருச்சு. ஓகேவா? லோக்கல் ரெபாசிட்டரியில ஸ்டோர் ஆயிடுச்சு, கமிட்மெண்ட் கொடுத்தாச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ புரியுதா? இப்போ என்ன அப்படின்னா சி கிட் ஆட் அப்படின்னா, கிட் ஆட்னா ஆட் நியூ ஃபைல் இல்ல சேஞ்ச்டு ஃபைல் எது இருந்தாலும் இருக்கலாம். இன்னும் ஒர்க்கிங் ரெபாசிட்டரி நம்மளோட லோக்கல்ல நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் பாத்தீங்களா, அந்த ரெபாசிட்டரியில நீங்க சேஞ்ச் பண்ணாலோ இல்ல நியூ ஃபைல் ஆட் பண்ணாலோ அதை வந்து நீங்க டு த கிட் ஸ்டேஜிங் ஏரியா, நீங்க அந்த கிட் ஸ்டேஜிங் ஏரியாவுக்கு அனுப்புறீங்க. ஓகேவா? இப்போ அதுதான் வந்து கிட் ஆட் ஃபைல் நேம் அப்படின்னு கொடுப்போம். என்னென்ன ஃபைல் நேமோ அது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அது என்ன ஆகும், இப்போ நான் index.html ஆட் பண்றேன் அப்படின்னா அது மட்டும் வந்து ஸ்டேஜ் ஏரியாவுக்கு போயிடும். ஸோ ஸ்டேஜ் ஏரியால இருந்து நான் என்ன பண்ணுவேன், டைரக்டா வந்து அந்த இதை வந்து ரெக்கார்ட் பண்ணிடுவேன். அந்த சேஞ்சஸ் கமிட் கொடுத்துட்டேன் அப்படின்னா, கிட் கமிட் கொடுத்தேன் அப்படின்னா அந்த சேஞ்சஸ் எல்லாமே வந்து கமிட் ஆயிடும். ஓகே, அன்சேஞ்சபிள் ஆயிடும். ஸோ கமிட் ஆயிடும். நம்ம ரெபாசிட்டரியில பார்த்தோம்ல அந்த மாதிரி. ஸோ அகைன் நான் இங்க சொல்றேன். ஸோ அது கிட் ஆட் என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ கிட் ஆட் என்ன பண்ணும் அப்படின்னா நீங்க பண்ணிட்டக்கு அப்புறம் அது ஸ்டேஜிங் ஏரியாவுக்கு போகும். ஓகே, அதுக்கப்புறம் இங்க இருந்து தான் கமிட்மெண்ட் ஆகும். ஸோ இங்க கமிட் ஆகி அந்த கோட் வந்து கமிட் ஆகிட்டு இருக்கும். ஓகேவா? இப்ப அது எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். இப்ப இது புரிஞ்சிச்சுல, என்கேஜ்மெண்ட் அந்த ஆட்னா என்ன, கமிட்னா என்ன, ஸோ அதுல எப்படி நான் வந்து ஸ்பெசிஃபை பண்ணேன் அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டேஜ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நான் வந்து இங்க அகைன் நான் வந்து கிட் ஸ்டேட்டஸ் கொடுக்குறேன். கொடுத்தோன்னா என்னன்னு வருது, மாடிஃபைட் இண்டெக்ஸ் HTML என்னென்ன மாடிஃபைடுன்னு காட்டுது, ரெட் கலர்ல காட்டுது. ரைட்? இப்போ நான் வந்து கிட் ஆட் ஃபைல் நேம் கொடுக்கணும். என்ன ஃபைல் நேம்னு நான் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் நான் என்ன கொடுக்கலாம், இண்டெக்ஸ் HTML கொடுக்குறேன். இண்டெக்ஸ் HTML அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இங்க 2 ஃபைல் நான் கொடுத்துருக்கேன். 2 ஃபைல் நான் மாடிஃபை பண்ணிருக்கேன். ஒன்னு ரீட்மி ஃபைல், இண்டெக்ஸ் HTML. ஸோ நான் இங்க என்ன பண்றேன், வெறும் இண்டெக்ஸ் டு HTML மட்டும் ஸ்டேஜிங் ஏரியாவுக்கு அனுப்புறேன். ஓகேவா? ஸ்டேஜிங் ஏரியாவுக்கு அனுப்புறேன். இன்னொன்னு அப்படியே இருக்கு. இப்போ அது எப்படி பார்க்கலாம்னா, இங்க பாருங்க. ஸ்டேஜ் சேஞ்ச்னா ஸ்டேஜிங் ஏரியா ரெடி டு கமிட், கமிட்மெண்ட்டுக்கு ரெடி ஆயிடுச்சு. அது வந்து இண்டெக்ஸ் HTML. ஆனா எதுவுமே ஜஸ்ட் சேஞ்ச் ஆயிட்டு மாடிஃபை ஆகி இருக்கிறது ரீட்மி ஃபைல். ஓகேவா? இப்ப இங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிட் ஸ்டேட்டஸ் அப்படின்ட்டு சேஞ்ச் டு பி கமிட்டட், என்ன கமிட் ஆக போதும் அது நியூ ஃபைல் இண்டெக்ஸ் HTML கிரீன் கலர்ல மாறிடுச்சு. ஆனா இது வந்து அப்படியே ரெட்ல இருக்கு. ஓகேவா? சோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஃபைலையும் வந்து ஆட் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. ஃபைல் நேம் வந்து கொடுத்துட்டு readme.md அப்படின்னு நம்ம ஆட் பண்ணிட்டு இருக்க முடியாது. சோ அதனால இப்ப நான் பண்ண எல்லா சேஞ்சுமே வந்து கமிட் ஆகலாம். ஓகே, எல்லா சேஞ்சுமே கரெக்ட். நான் வந்து அதை எல்லா சேஞ்சையும் கமிட் பண்ண போறேன் அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணீங்கன்னா கிட் ஆட் டாட் அப்படின்னு கொடுக்கலாம். டாட் அப்படின்னு கொடுத்தா எல்லாமே நீங்க பண்ண எல்லா சேஞ்சுமே கமிட்டுக்கு போயிடும். ஓகே, ஸ்டேஜுக்கு போயிடும். எல்லாமே ஸ்டேஜுக்கு போயிடுச்சு பாருங்க. இங்க தெரியுதா ஸ்டேஜ் ஏரியா, அதுக்கப்புறம் சேஞ்சஸ் அப்படின்னு இருக்கு. இந்த ஸ்டேஜ் ஏரியால நீங்க பண்ண எல்லாமே வந்து இங்க வந்துடும். புரியுதா இது என்னன்ட்டு? கிட் ஆட். இப்ப வந்து நான் கிட் ஸ்டேட்டஸ் கொடுக்குறேன். ரெண்டுமே கிரீன் கலர்ல இருக்கும். ரெண்டுமே கிரீன் கலர், ரெண்டுமே ரெடி டு கமிட். ஓகேவா? ஆக்சுவலா வந்து எதுக்கு ஃபைல் நேம் கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு 10 ஃபைல் வந்து சேஞ்ச் பண்ணிருக்கீங்க. பட் அதுல வந்து ஒரே ஒரு ஃபைல் மட்டும் தான் நீங்க கமிட் பண்ணலான் இருக்கீங்க அப்படின்னா, அந்த ஒரு ஃபைல் நேமை கொடுத்து நீங்க அந்த ஒரு ஃபைலை மட்டும் கமிட் பண்ணலாம். அதுக்குதான் இந்த மாதிரி. பட் நீங்க டாட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த 10 ஃபைலுமே ஸ்டேஜிங் ஏரியாவுக்கு போயிடும். இந்த ஸ்டேஜ் ஏரியாவுக்கு வந்துடும். ஓகேவா? இப்போ கமிட் பண்ண போறோம். நம்ம அங்க கமிட் பண்ணோம்ல, ரெபாசிட்டரியில டைரக்டா கமிட் பண்ணோம்ல, அந்த மாதிரி இங்க கமிட் பண்ண போறோம். அதுக்கு கமாண்ட் வந்து git commit -m மெசேஜ். இங்க வந்து ஒரு வேலிட் மெசேஜ் கொடுக்கணும். ஓகேவா? என்ன மெசேஜ் இது, எதோட ஓரியன்டட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். git commit -m. இப்ப நான் பண்ண சேஞ்சஸ் எல்லாமே கிட்ல ரெபாசிட்டரியில இருக்கான்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஓகேவா? சோ இதுதான் என்னோட ரெபாசிட்டரி. நான் சம்திங் நிறைய சேஞ்சஸ் எல்லாம் பண்ணல.
HTML ஆட் பண்ண, இங்க புதுசா இது ஏதோ ஒரு லைன் ஆட் பண்ண, இது எல்லாமே இருக்கான்னு பார்ப்போம். எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லை. நான் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன். ரீட்மில வெறும் இந்த ஒண்ணுதான் இருக்கு. எக்ஸ்ட்ரா இருக்கிற லைன் அங்க இல்லை. அண்ட் தென் வந்து புது ஃபைலும் ஆட் ஆகல. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன், மெசேஜ் வந்து கிட் கமிட் பண்றேன். ஓகேவா? இங்க வந்து கமிட் பண்றேன். லோக்கல் கமிட் அப்படின்னு சொல்றேன். லோக்கல் சேஞ்சஸ் கமிட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இங்க பாருங்க, லோக்கல் சேஞ்சஸ் கமிட் அப்படின்னு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கேன். கமிட் பண்றேன். கமிட் பண்ணியாச்சு. சரி, இங்க வந்து ஸ்டேஜ் ஏரியால இருந்து எல்லா ஃபைலுமே போயிடுச்சு. ஓகேவா? இப்ப கெட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு கொடுக்குறோம். எதுவுமே கமிட் பண்றதுல இல்ல. லைக் என்கிட்ட இந்த ஃபைலும் எல்லா ஃபைலுமே கமிட் பண்ணியாச்சு. அண்ட் என்ன ஒரு மெசேஜ் சொல்லணும்னா, யுவர் பிரான்ச் இஸ் அஹெட் ஆஃப் பை ஒன் கமிட். நான் ஏற்கனவே ஒரு கமிட் கொடுத்துருக்கேன். அந்த கமிட் வந்து பிரான்ச் நான் எடுத்த ஆரிஜினோட ஒரு கமிட் வந்து எக்ஸ்ட்ராவா இருக்கு அப்படின்னு சொல்லுது. ஸோ அது என்ன சொல்லுது, யூஸ் கிட் புஷ் அப்படின்ட்டு அதுவே சொல்லுது. புஷ் பண்ணுங்க, நீங்க பண்ண சேஞ்சஸ் புஷ் பண்ணுங்க, அப்பதான் இந்த லோக்கல் கமிட்லாம் வந்து அதுக்குள்ள போகும் ரெபாசிட்டரியில அப்படின்னு சொல்லுது. ஸோ நம்ம அது பார்க்கலாம். ஓகேவா? எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்தது புஷ். இப்போ இந்த புஷ் என்ன நடக்கும், என்ன அப்படின்னா, நீங்க வந்து லோக்கல்ல ஒரு சேஞ்சஸ் பண்ணிருக்கீங்க, அதை கமிட் பண்ணிட்டீங்க. கமிட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் அந்த கமிட்லாம் வந்து அங்க வராது. ஆக்சுவலா இப்ப நீங்க போய் செக் பண்ணி பார்க்கலாம். நான் ஆல்ரெடி கமிட் பண்ணிட்டேன், ரைட்? கமிட் பண்ணிட்டேன். பட் கமிட் பண்ணாலும் எனக்கு இங்க வரல. சரி, இங்க நான் பண்ண ரீட்மில அந்த தேர்ட் லைன் வரல. அண்ட் தென் index.html வரல. ஏன் வரல? ஏன் வரல? நான் தான் பண்ணிட்டேன்ல, பட் ஏன் வரல? ஏன்னா நான் புஷ் பண்ணவே இல்லை. நான் இங்க பண்ண சேஞ்சஸ் எல்லாத்தையுமே நான் ரிமோட்டுக்கு புஷ் பண்ணணும், கிட்டப்க்கு புஷ் பண்ணணும். நான் பண்ணியிருக்கேன் சில சேஞ்சஸ், இந்த சேஞ்சஸ் எடுத்துக்கோங்கன்ட்டு நான் புஷ் பண்ணணும். அது நான் புஷ் பண்ணவே இல்லை, ரைட்? அதுதான் கிட் புஷ் ஆரிஜின் மெயின் அப்படின்ட்டு. ஸோ அப்லோட் யுவர் லோக்கல் ரெபாசிட்டரி கமிட் டு ரிமோட் ரெபாசிட்டரி அப்படின்ட்டு. உங்களோட லோக்கல்ல இருக்க பண்ண கமிட்டோட கண்டென்ட் எல்லாத்தையுமே நீங்க வந்து ரிமோட் ரெபாசிட்டரிக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஓகேவா? இப்ப நான் என்ன பண்றேன், கிட் புஷ் ஆரிஜின் மெயின் அப்படின்ட்டு. ஆரிஜின் அது கொஞ்சம் ஸ்பெல் தப்பா இருக்கு, ORIGIN. ஓகே, இப்ப நான் கிளியர் பண்றேன். ஸோ கிளியர் பண்ணிட்டு இப்ப நான் வந்து கிட் புஷ் ஆரிஜின் மெயின் அப்படின்னு கொடுக்குறேன். இது என்ன பண்ணும், நம்ம லோக்கல்ல இருக்கிற நம்ம கமிட் பண்ணோம்ல, அந்த கமிட்லாம் ரிமோட்ல இருக்கிற ரெபாசிட்டரிக்கு புஷ் பண்ணும். ரிமோட் ரெபாசிட்டரினா இந்த வெப்சைட்ல இருக்கிற ரிமோட் ரெபாசிட்டரின்னு அர்த்தம். இதை வந்து நான் வந்து புஷ் பண்றேன். சரி, புஷ் பண்ண உடனே எல்லாமே இது நான் பண்ண சேஞ்சஸ் எல்லாத்தையுமே வந்து கம்ப்ரஸ் பண்ணி எல்லாத்தையுமே ரிமோட்டுக்கு சென்ட் பண்ணிடுச்சு, நான் பண்ண சேஞ்சஸ் எல்லாத்தையும். ஓகே, ஸோ இப்போ இங்க என்ன சொல்லுது, மெயினுக்கு எல்லாத்தையும் சென்ட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லுது. ஸோ இப்போ நம்ம போய் இதுல போய் செக் பண்ணி பார்க்கலாம். ரெஃப்ரெஷ் பண்றேன். என் ரெபாசிட்டரி, ஃபர்ஸ்ட் ரெபாசிட்டரியில பாருங்க, நவ் ஐ செட் அப் த மிஷின்ட்டு ஒரு நியூ லைன் இருக்கு. அதுக்கப்புறம் இண்டெக்ஸ் HTML இருக்கு. நான் என் லோக்கல்ல பண்ண செட்டப் இண்டெக்ஸ் HTML அங்க இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு அவ்வளோ பவர்ஃபுல் கிட் அண்ட் கிட்டப் பண்றது, ரைட்? நான் பண்ண லோக்கல்ல இருக்கிற சேஞ்சஸ் எல்லாத்தையும் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் பை யூசிங் கிட் வந்து கிட் கமாண்ட் நான் வந்து சென்ட் பண்ணிட்டேன் என்னோட ரிமோட் ரெபாசிட்டரிக்கு, ரைட்? இப்ப புரியுதா என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து வரேன். ஸோ ஃபர்ஸ்ட் க்ளோன் பண்ணோம். க்ளோன்ல என்ன பண்ணோம், நம்ம ரிமோட்ல இருக்கிற ரெபாசிட்டரிய அப்படியே காப்பி பண்ணி நம்ம லோக்கல் செட்டப்புக்கு கொண்டு வந்துட்டோம். லோக்கல் மிஷின்ல அந்த கோட் எல்லாத்தையும் காப்பி பண்ணி கொண்டுட்டு வந்தோம். அது எப்படி பண்ணோம், கிட் க்ளோன் அந்த URL இங்க பார்த்தோம்ல கோட் URL, இந்த URL அப்படியே காப்பி பண்ணி கிட் க்ளோன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டுட்டு வந்தோம். அடுத்தது ஸ்டேட்டஸ்னா என்ன, நம்ம என்ன சேஞ்ச் பண்ணோமா, இல்ல புது ஃபைல் ஆட் பண்ணோமா, என்ன சேஞ்சே பண்ணாம இருக்கா அப்படின்ட்டு பாக்குறது தான் கிட் ஸ்டேட்டஸ். ஓகே, அண்ட் அதுல வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேஜ் இருக்கு. அன்ட்ராக்ட், மாடிஃபைட், அதுக்கப்புறம் ஸ்டேஜ், அன்மாடிஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் இருக்கு. ஓகேவா? அதுல என்னன்னு நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் ஆட் அண்ட் கமிட். ஆட்னா என்ன, ஆட்னா வந்து கைண்ட் ஆஃப் என்கேஜ்மெண்ட் மாதிரி. ரெடி டு ஸ்டேஜ் ஏரியாவுக்கு போயாச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ அதெல்லாம் எந்த ஃபைல்லாம் வந்து ஸ்டேஜ் ஏரியாவுக்கு நம்ம எந்த ஃபைல் வந்து ரெடியா இருக்கோ அந்த ஃபைல வந்து கிட் ஆட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல் நேம் கொடுத்தோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஃபைல் ஸ்டேஜ் ஏரியாவுக்கு போயிடும். அங்க இருந்து தான் நம்ம கமிட்மெண்ட் கொடுக்க போறோம். ஓகேவா? ஸோ ஸ்டேஜ் பண்ணிட்டக்கு அப்புறம், அப்போ கிட் ஆட் என்கேஜ்மெண்ட் ஆனக்கப்புறம் தான் மேரேஜ் நடக்கும். அதனால கமிட்மெண்ட், அதுக்கப்புறம் கிட் கமிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமிட் பண்றோம். ஓகேவா? அப்ப நம்ம சேஞ்ச ஃபர்ஸ்ட் வந்து மாடிஃபை பண்றோம், ஃபர்ஸ்ட் க்ளோன் பண்ணி எடுத்துக்கிறோம்.
மாடிஃபை பண்றோம், அதுக்கப்புறம் ஆட் பண்றோம். ஸோ தட் ஸ்டேஜிங் ஏரியாவுக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் கமிட் பண்றோம். இது எல்லாமே லோக்கல் ரெபாசிட்டரியில தான் இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க லோக்கல் ரெபாசிட்டரியில ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரிமோட்ல இருந்து எடுத்துட்டு வரோம். ஓகே, ரிமோட்ல இருந்து லோக்கலுக்கு கொண்டுட்டு வரோம், லோக்கல் ரெபாசிட்டரிக்கு. ஓகே, இங்க கோடை வந்து ஆட் பண்றோம், சாரி சேஞ்ச் பண்றோம். சேஞ்ச் ஆர் மாடிஃபைட் எனிதிங், எனி யூ கேன் ஸ்பெசிஃபை. சேஞ்ச் ஆர் மாடிஃபை கோடை வந்து சேஞ்ச் பண்றோம். ஓகே, அதுக்கப்புறம் அதை ஆட் பண்றோம், ரைட்? ஆட் பண்றோம், அதுக்கப்புறம் கமிட் பண்றோம். ஓகேவா? கமிட் பண்றோம். கமிட் பண்ணக்கப்புறம் அப்பயே வந்து ரிமோட்டுக்கு போயிடுமா? போகாது. நம்ம எக்ஸ்பிளிசிட்டா அதை புஷ் பண்றோம், நம்ம பண்ண சேஞ்சஸ் எல்லாத்தையுமே புஷ் பண்றோம். ஓகே, அப்போதான் வந்து இந்த கோட் எல்லாமே வந்து ரிமோட்டுக்கு புஷ் ஆகும். இதுதான் வந்து ஸ்டெப். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஸ்டெப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது உங்களுக்கு புரியலன்னா திருப்பி ரீவைண்ட் பண்ணி பாருங்க, பிகாஸ் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே.